இப்ப சொல்லு, அந்த பையனை விட்டு போயிடுறியா? இனி அந்த ஆபீஸ் பக்கமே நீ போக கூடாது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது? அவர் என் புருஷன், அவரை விட்டுட்டு போ சொல்றா. வா பொண்டாட்டி விட்டுட்டு நீ போன்னு சொன்னா நீ போயிருவியோ? பாஸ், அந்த பொண்ணு லாஜிக்கா பேசுது பாஸ். டேய் வட்டி குச்சி, அமைதியா நிலை இல்ல கொளுத்திடுவேன். டேய் அவுத்து விடுங்கடா. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருக்குது? வீட்டுக்கு போகணும். அவுத்து விடுங்கடா. முடியாது, உன்னை விட சொல்லி எனக்கு ஆர்டர் வரணும். சரி, அந்த கருப்பா பூச்சி வேலை தானே இது. அவளை இங்க கூட்டிட்டு வாங்கடா. சும்மா விட மாட்டேன், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவுத்து விடுங்கடா என்னைய. இங்க பாரு பொண்ணு, உன்னை கடத்த சொன்னவங்க போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் போன் அட்டன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் நீ என்ன ஆக போறங்கிற விஷயமே தெரியும். கை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, இல்ல மொத்தமா க்ளோஸ் பண்ணணுமா, நாங்க தான் முடிவு பண்ண போறோம். யாராவது காப்பாத்துங்க. இவனுங்க என்னைய கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்றானுங்க. யாராவது இருக்கீங்களா? வாங்க. நீ எவ்வளவு கத்துனாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. உன்னை இப்ப என்ன செஞ்சாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னைய விட்டுருங்கனே. என்னது விடணுமா? பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, உங்களை சும்மா அடிச்சு விடுறீங்களோ? எதுக்குடா இப்படி பண்ணீங்க? இல்ல, எதுக்கு இப்படி பண்ணீங்க? பாசா, அது வேலை. சரி, உனக்கு இவன் ஒரு பாசு, நீ ஒரு லூசு. மாமா, அனுஷ்கா அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. அம்மா, இவனுங்க யாரு, எதுக்காக உன்னை கடத்தி வச்சிருக்கானுமே? தெரியல மாமா. நான் ஆபீஸ்ல போய் பிரவீன் கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனா, அப்பதான் இவனுங்க ரெண்டு பேரும் வந்து என்னைய கடத்திட்டானுங்க. எதுக்கு கடத்தினானுங்க, ஏன் கடத்தினானுங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. என் புருஷன்ட்ட பேசக்கூடாது சொல்லி மிரட்டுறானுங்க மாமா. இலை, அனுஷ்கா புருஷன் கூட பேசல, உங்களுக்கு என்னல? எதுக்காக அவளை கடத்தி வச்சிருக்கிய? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா, இல்ல ரெண்டு பேர் கண்ணை வெளியே தோண்டி இருக்கட்டுமா? இந்த பொண்ணு அவங்க புருஷன் கூட பேசுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனே. அந்த மேடம்க்கு தான் பிரச்சனை. மேடமா? எந்த மேடம்க்கு பிரச்சனை? மாமா, ஆபீஸ்ல அவங்க கூட வேலை செய்யற ஒருத்திக்கு தான் பிரச்சனை. அவளுக்கு என்னமா பிரச்சனை? நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழக்கூடாது, அதுதான் அவளுக்கு பிரச்சனை. என் புருஷன் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இவனுக்கும் அவளைதான் பிடிச்சிருக்கு மாமா. என்ன சொல்ற அனுஷ்கா? பிரவீனுக்கு அவளை பிடிச்சிருக்கா? அப்படிலாம் இருக்காதுமா. இல்ல மாமா, இவனும் சரியில்லை, அவளும் சரியில்லை. உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் பத்தி தெரியாது மாமா. என்னை அவதான் கடத்த சொல்லியிருக்கா. என் கதையவே முடிக்க சொல்லியிருக்கா. என்னம்மா சொல்றா? அவள அப்படி செஞ்சது? ஆமா மாமா, நான் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. நான் இருந்தா என் புருஷன் கூட வாழ முடியாதுன்னு இப்படி செஞ்சிருக்கா. நீ பாரு அனுஷ்கா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா மாமா, அவளை சும்மாவே விடக்கூடாது. இவனும் அவளை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் முகத்திரையை கிழிச்சு நமக்கு ஆட்டணும். என்னை கடத்திட்டு வந்து வச்சு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கா மாமா. என்ன அனுஷ்கா சொல்றா? க்ளோஸ் பண்ண சொன்னாலா? ஆமா மாமா, என் புருஷன் கூட பேசக்கூடாது, அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு மிரட்டு சொல்லியிருக்கா. ஒத்து வரலன்னா என்னை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கா மாமா. ஓஹோ, இதுதான் விஷயமா? இத சும்மா விடக்கூடாது. இப்ப எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காவ. நம்மளை இவனோட கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். என்ன, முதல்ல அனுஷ்காவை அவுத்து விடுனே, இவனை நான் பாத்துக்கிடி. ஆனந்த், ரெண்டு பேர் கையும் முதல்ல கட்டி போடுவோம். அப்பதான் இங்க இருந்து ஓட மாட்டானுங்க. சரிண்ணே. ஏன் நெட்டச்சி, அனுஷ்காவை கண்டுபிடிச்சிருப்பாங்களா? தெரியலையே, நான் அப்பவே என் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் போய் பார்த்தாரா பார்க்கலையா, அவ இருக்காளா இல்லையா ஒன்னும் தெரியல. சே, அனுஷ்காவை தேடி நம்மளும் இருக்கலாம்ல. இருட்டியே போச்சு. என்ன அவ கிடைச்சாலா இல்லையான்னு தெரியல. ஒரு போன் போட்டு போறான். போன் போடலாம், எடுக்கணும்ல. என் புருஷனும் உன் புருஷனும் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாவ. நம்ம மாமியாரும் மாமனாரும் ஒரு கரையில உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாவ. இதுல யாருக்கு போன் போட்டு என்னத்தை கேட்க? நீ சொன்ன மாதிரி நம்ம தான் அங்க போயிருக்கணும். பிள்ளைய தூக்கிட்டு அங்க எப்படிப்பா அலையிறதுங்க தெரியாம தான் இப்ப அங்க உட்காந்து முழிச்சிட்டு இருக்கோம்.
அவையெல்லாம் ஏதாவது போன் படிவாளான்னு பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி குழந்தை, அப்படின்னா பிரவீனுக்கு போடான். பிரவீன் ஜெயிலுக்குள்ள இருக்கான், அவனுக்கு எங்க இருந்து போன் போட? அதுக்குள்ள ஒன்னும் ஜெயிலுக்குள்ள தூக்கிட்டு போட மாட்டாவே. அவன்கிட்ட விசாரிச்சுட்டு தான் இப்ப போன் போட்டு கேளான். யாருக்கு போட்டாலும் இப்ப போன் எடுக்க மாட்டா, டோப்ப மாட்டேன். அவையெல்லாம் போடட்ட கொஞ்ச நேரம் போரு. என்ன எவ்வளவு நேரம் தான் வாசலே பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துருக்கதோ. ஒரு போன் போட்டு என்ன நடக்குன்னு சொல்லவும் மாட்டேங்க அவன். நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, வீல தேடி நம்ம தான் போன் போல இருக்கு. நம்ம எதுக்கு அங்க தேடிட்டு போனோம்? நம்ம பாட்டுக்கு நல்லா நீண்டு நிமிந்து படுத்து தூங்குவோம். வந்தா பாப்போம், இல்லைன்னா அப்படியே விடுவோம். எனக்கு என் புருஷனை கண்டேனே தவிப்பா இருக்கு. உனக்கு உன் புருஷன் வந்தாலும் சரி வராடும் சரி காணா போனாலும் சரின்னு இருக்கா. ஒழுங்கா ஒரு போன் போட்டு என்ன ஏதுன்னு கேளு. கேக்கிட்டு வைப்ப மாட்டேன். போன் போட்டுட்ட மட்டும் எடுத்து கலக்கலன்னு பேசிடுவாருக்கும். அங்க இருக்க இங்க இருக்கேன்னு ஏதாவது கதை சொல்லுவாரு. அவருக்கு போய் போன் போடுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கா. போடு நெட்டாச்சி, இல்லைன்னா தூக்கமே வராது இன்னைக்கு. போடி. என்னாச்சு, போன் அடிக்குதா? அடிக்குது. ஹலோ, ஏங்க எங்க இருக்கிய? அனுஷ்கா கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு குழந்தை. என்ன சொல்றிய, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா குழந்தை, நீங்க சொன்ன அந்த இடத்துல தான் அனுஷ்கா இருந்தா. அப்படியே அங்கேயே இருந்தா? ஆமா குழந்தை, நானும் ஆனந்தும் போனோமா, அங்கதான் அனுஷ்காவை கட்டி போட்டு 2 பேர் வச்சிருந்தாவ. போய் நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, யார் கட்டி போட்டு வச்சிருந்தா? குழந்தை, எல்லாத்தையும் நான் உனக்கு வந்து சொல்றேனே. ஏங்க கொஞ்சம் உண்மையை சொல்லுங்களா, எனக்கு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமே வராது. குழந்தை, அதை நான் பேரவு சொல்றேன், நீ போன வை. சரி, எத்தனை மணிக்கு வருவிய? வாரம் குழந்தை, பிரச்சனை எல்லாம் சரியான உடனே வரும். சரிங்க, அப்படின்னா உங்களுக்கு சோறு வேண்டாம், சோத்து பண்ணிக்கு தண்ணி ஊத்திட்டுமா? குழந்தை, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு குழந்தை இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா? சோறுல தண்ணி ஊத்துறதும் ஊத்தாம இருக்கிறது இப்ப முக்கியமா? போன வை. ஏங்க எதுக்கு இப்படி பேசுறிய? சோறு வேஸ்டா போயிரும்ல. ஹலோ, போன வச்சுட்டாரு. இந்த ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியல, என்னதான் பிஸியா இருக்காரோ. ஏ நெட்டச்சி, அங்கே எல்லாரும் கவலையா இருக்காவ, நீ இப்ப கேட்க வேண்டிய கேள்வி அது. டோப்பமண்ட மதியம் வச்சு சோறுல என்ன தண்ணி ஊத்தாம இருந்தா கெட்டு போயிரும்ல, அதான் வந்து சாப்பிட்டியாரா தண்ணி ஊத்திடலாமான்னு கேட்டேன். அவர் என்னடானா பதிலே சொல்லாம கட் பண்ணிட்டாரு. சரி, அனுஷ்கா கிடைச்சிட்டாலாமா? அனுஷ்கா கிடைச்சிட்டாளா? நம்ம சொன்னோம்ல அதே இடத்துல தான் இருந்தாலாம். என்ன சொல்ற, அந்த இடத்துலயா? ஆமா டோப்பமண்ட, அந்த இடத்துல தான் இருந்தாலாம். ஏ நெட்டச்சி, நீ சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? டோப்பமண்ட, நீனும் ரோட்ல போகும்போது தான் கடத்தப்பட்டிருக்கா. அவளும் ஆபீஸ்ல போய் சோத்த கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது தான் கடத்தப்பட்டிருக்கா. அதே லிங்க் பண்ணி பார்த்தனா நான் அறிவாளியா சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பாராட்டு எல்லாம் எனக்கு தான் வந்து சேரணும். ஆமா, எதுக்காக கடத்தினாங்களா? அது தெரியலையே, என் புருஷன் சொல்ல மாட்டேங்காரு. ஆனா ஒண்ணு டோப்பமண்ட, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீ பாத்துட்டே இரு. ஒரு கையில மாலை, ஒரு கையில கேக்கு, டான்ஸ் மேளெல்லாம் போட்டுக்கிட்டு நீ வந்து பாராட்ட போறவ. ஏன், எதுக்கு? நீயே யோசிச்சு பாரு, அனுஷ்காவை நான் தானே கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க மாமா என்ன கடத்தி வச்சு எடுத்து சொன்னதுனால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. டோப்பமண்ட, இருந்தாலும் ஐடியா என்னோட தானே. அதனால இன்னைக்கு எனக்கு நிறைய பொன்னாடைகள் வரும், அதை பக்கத்துல இருந்து வாங்கக்கு ரெடியா இரு. என்ன சொல்ற, எனக்கு போட்டுருவாப்ல அதெல்லாம்? இல்ல, என் கழுத்துல போட்டுட்டே இருப்ப, நான் தூக்கி உன் கையில தந்துட்டே இருப்பேன், நீ வாங்கக்கு ரெடியா இருந்தேன். ரொம்ப தான் கனவு கண்டுட்டு இருக்கான். போய் சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போய் படுப்போம். சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு பாராட்டு மேல குவிய தான் போகுது. அதை எல்லாத்தையும் இந்த டோப்பை பார்த்துட்டு வயிறு எரிய தான் போகுது. ஐயா பிரவீன், நீ அடிச்சுட்டாவளையா? ஆமாம்மா, அவளை எங்கன்னு கேட்டு அடிச்சுட்டாங்கம்மா. நல்ல வேலை நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வரலன்னா என்னெல்லாம் இருக்குமோ தெரியல. உங்களுக்கு மனசாட்சி இருக்க? என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணல, அவரை பிடிச்சு இப்படி அடிச்சிருக்கீங்களே. இங்க பாருங்கம்மா, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பொண்ணை காணனா யாரா இருந்தாலும் புருஷனை தான் கேட்பாங்க. அததான் நாங்களும் செஞ்சிருக்கோம். ஏதோ இவர் வந்து ஜாமீன்ல எடுத்ததுனால உங்க பிள்ளைய சும்மா விடுறோம். ஆனா அந்த பொண்ணு கிடைக்கல, கேஸ் என்ன ஸ்ட்ராங் ஆயிரும்மா. அவ இருந்தாலும் ஒளிஞ்சு போனாலும் அவளுக்காக என் பிள்ளை இப்படி அடிச்சு துன்புறுத்தி இருக்கீங்களே. இங்க பாருங்கம்மா, இப்படி சும்மா நின்று பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா அவங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை என்ன பண்ணாருன்னு கேளுங்க. ஒழுங்கா அவரே அவ வாயால உண்மையை சொல்லிட்டாருன்னா நல்லது. இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். என்னது, இவரை வெளிய விட போறீங்களா? போலீஸ் சார், என் பிள்ளை இன்னும் கிடைக்கவே இல்ல. அதுக்குள்ள இவரை வெளிய அனுப்புனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. சார், என் பொண்டாட்டி அவர் மேல கேஸ் கொடுத்துருக்கா. என்ன என் பிள்ளை கிடைக்கவே இல்லை. என் பிள்ளை என்ன பண்ணாருன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அவரை வெளியே அனுப்புனா என்ன சார் அர்த்தம்? சார், அவர் வக்கீல கூட்டிட்டு வந்து ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். எங்க சைட்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க பொண்ணை நாங்க தேடி பாக்குறோம். அதுக்கப்புறமா உங்க பொண்ணு கிடைக்கலன்னா அவரை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது சார். இப்ப அவரை வெளிய விட்டா எங்கயாவது ஒளிஞ்சிடுவாரு. என் பொண்ணு கிடைக்க மாட்டா, இவரும் கிடைக்க மாட்டாரு.
அதுக்கு தானே அவரை வெளியே விடுறியே? மேடம் அப்படிலாம் அவரு ஈஸியா தப்பிச்சிட முடியாது. நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி அவரை தப்பிச்சிட கூடாதுன்னு நான் அவசர அவசரமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ என்னடா எங்க கண்ணு முன்னாடி அவரை விடுறேன்னு சொல்றீங்க? என் பிள்ளைய கண்டுபிடிச்சு தந்துட்டு அவரை விடுங்க. அது வரைக்கும் அவரும் சரி அவர் குடும்பமும் எங்கேயும் வெளியே போக கூடாது. ஆமா சார், போக கூடாது. என்ன சார் நீங்க, இவங்க தான் புரியாம பேசுறாங்க, நீங்களும் எப்படி இருக்கீங்க? அவர் வக்கீல் வந்து ஜாமீன் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை விடலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அதனால உங்க மகளை நாங்க தேடுறோம். இதுக்கு அவர் தான் காரணம் தெரிஞ்சா இவரை மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து நாங்க உள்ள போடுறோம் சார். இப்ப ஆதாரம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் வெளியே விட வேண்டியதாகி போச்சு. எப்பா அனுஷ்கம்மா, என்னாச்சுமா? எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? அனுஷ்கம்மா எங்கம்மா போயிருந்தா இவ்வளவு நேரம்? எம்மா இனியும் 2 பேர் சேர்ந்து கார்த்தி கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்கம்மா. என்னமா சொல்ற? கார்த்தி போய் கட்டி வச்சுட்டாங்களா? யாருமா? உன் புருஷன் தானே? அவர் இல்லம்மா, வேற 2 பேரு. அனுஷ்கா, என்னம்மா சொல்றா? ஆமாப்பா, நீ 2 பேரும் கார்த்தி கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. ஆனந்த் மாமாவும் மாணிக்க மாமாவும் தான் வந்து காப்பாத்துனாங்கப்பா. மாணிக்கம், என்னப்பா இதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, அனுஷ்கா சொல்றது உண்மைதான். காலத்தை நான் உங்களை ஏன் இங்க கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். ஆனந்த், அவங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வா.